மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்கு எதிராக நடத்தி வரும் போர் தற்போது 19வது நாளை எட்டியுள்ளது. இந்த போரின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக ஈரானின் மிக வலிமையான அரசியல் மற்றும் பாதுகாப்பு தலைவர்களில் ஒருவரான அலி லாரிஜானி இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் ராணுவம் விடுத்த மிரட்டலை தொடர்ந்து அலி லாரிஜானியின் மரணத்தை ஈரான் அரசு இப்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் மிக உயரிய அதிகார மையங்களில் ஒருவராக திகழ்ந்த இவரது மரணம் அந்த நாட்டின் இராணுவ மற்றும் அரசியல் முடிவுகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. யார் இந்த அலி லாரிஜானி? ஈரானின் ஆளும் வர்த்தகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிய இவர் 1958ஆம் ஆண்டு ஒரு செல்வாக்கு மிக்க மதகுருமார் குடும்பத்தில் பிறந்தார். 1979ஆம் ஆண்டு நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரானின் அதிகார படிக்கட்டுகளில் மிக வேகமாக உயர்ந்தார். கலாச்சாரத்துறை அமைச்சர் மற்றும் அரசு தொலைக்காட்சியின் தலைவர் என பல முக்கிய பொறுப்புகளை வகித்த இவர் 2008 முதல் 2020 வரை சுமார் 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அலி லாரிஜானியின் ஆளுமை வெறும் அரசியலோடு மட்டும் நின்றுவிடவில்லை. ஈரானின் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி விவகாரங்களில் இவர் ஒரு நிபுணராகவே பார்க்கப்பட்டார். 2005 முதல் 2007 வரையிலான காலகட்டத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த சர்வதேச பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்திய தலைமை பேச்சுவார்த்தையாளர் இவர்தான். சமீப காலமாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக செயல்பட்டு வந்த இவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தற்போதைய போர் தந்திரங்களை வகுப்பதில் மிக முக்கியமான மூளையாக செயல்பட்டு வந்தார். தொடக்க காலத்தில் ஒரு மிதவாத போக்குடையவராக அறியப்பட்ட லாரிஜானி காலப்போக்கில் ஈரானின் தீவிரவாத மற்றும் பிடிவாதமான கொள்கைகளுக்கு தனது ஆதரவை வழங்க தொடங்கினார். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் மிக நெருங்கிய நண்பராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்த இவரது மரணம் ஈரானிய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக கருதப்படுகிறது. போர்க்களத்தில் அடுத்தடுத்த பின்னடைவுகளை சந்தித்து வரும் ஈரான் இப்போது தனது மிக முக்கியமான வியூகவாதியை இழந்திருப்பது வரவிருக்கும் நாட்களில் அந்த நாடு எடுக்கப் போகும் முடிவுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.